பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலவேளை இந்த ஆர்டர் வந்து யாவரையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இதை கேட்கிற பார்க்கிற எல்லாரையும் கூட ஆண்டவர் இந்நாளை இடைப்படுவாராக. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்தை கூட 16ஆம் அதிகாரத்திலே கூட 14ஆம் வசனம். அப்போது தியத்தீரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவருமாகிய லீதியாள் என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லிவைகளை கவனித்தபடி கர்த்தர் அவள் இதயத்தை திறந்தறினார். நாளை கூட நம்ம பார்க்கிறோம் வந்து பைபிள்ல கூட அநேக பெண்கள் நம்ம பார்க்கலாம். பைபிள்ல கூட அநேக பெண்கள் நம்ம பார்த்தாலும் கூட எல்லாருக்குமே அங்க முக்கியத்துவமாய் கொடுக்கப்படவில்லை. சில பேருக்கு மட்டும்தான் அந்த முக்கியத்துவம் பைபிள்ல நம்ம பார்க்க முடியும். வந்து சாராள் ஆகட்டும், ரெபேக்காள் ஆகட்டும், அந்த ராகேல் ஆகட்டும், ரூத் ஆகட்டும், எத்தனையோ பெண்கள் இருந்தாலும் கூட சில பேர், குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும்தான் பைபிள் வந்து அவங்களை கவனிக்கும்படியாக நமக்கு இதை எழுதி வச்சிருக்கார் ஆண்டவர். வந்து நம்ம பார்க்கிறோம் இங்க வந்து லீதியாள் என்றதான ஒரு பெண்மணி. இவள் இரத்தாம்பரத்தை என்ன செய்வாங்களா வந்து விக்கிறவள வந்து இவங்க வந்து அந்த நாட்கள்ல கூட ரோம சாம்ராஜ்யத்திலே கூட அது ரோமர்களாகட்டும் இஸ்ரேலாகட்டும் யாருமே வந்து இந்த இரத்தாம்பரம் உடையை அணிய மாட்டாங்களா வந்து. ஏன் அணிய மாட்டாங்களா வந்துன்னா வந்து இந்த உடை வந்து ரொம்ப விலை உயர்ந்த உடையா வந்தது. இந்த உடை யாரும் அணிவாங்கன்னா வந்து பெரிய பெரிய செல்வந்தர், பணக்காரர்கள், அவங்கதான் அணிவாங்களா வந்து. இந்த அம்மா வந்து எந்த ஊர்னா இவங்களுக்கு வந்து என்ன ஊர் போட்டிருக்காருல வந்து அவங்க தியத்தீரா. தியத்தீரால என்ன செய்யறாங்கன்னா இந்த அம்மா வந்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இப்ப வந்து தியத்தீரால என்ன பண்றாங்க, இவங்க வந்து வியாபாரம் பண்றாங்க. இப்போ ரத்தாம்பரத்தை என்ன பண்றாங்கன்னா வியாபாரம் பண்றாங்க. அப்போ வியாபாரம் பண்றாங்கன்னா அந்த ஸ்திரீ வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து ஆசிரியர்கள் வந்து அவளுக்கு சொல்லும் போது அவளும் பெரிய ஒரு ஐஸ்வர்யவான் தான். ஏன்னா ஒரு பெரிய ஒரு பிசினஸ் பண்றாங்கன்னா அவங்களும் செல்வந்தம் தான் இருப்பாங்க. வந்து அந்த குடும்பத்திலே கூட அந்த பெண்மணி என்ன செய்யறாங்கன்னா வந்து தன்னுடைய கணவனுக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஒரு பொறுப்புள்ளவளாக அது என்ன செய்யறால வந்து வியாபாரம் பண்றாங்க. போயிட்டு ரத்தாம்பரம் விற்று அந்த நாட்கள்ல கூட அந்த லீதியால் ஒரு பேர் பெற்றவங்களா இருந்தார்களா வந்து அந்த ஊர்ல வந்து. லீடியா. பரவாயில்ல, ஆண்டவர் உன்னை அப்படி ஒரு வச்சிருப்பாராக. நல்லா ரத்தாம்பரம் ஸ்தோத்திரம் உடையவளாகவும் அந்த அவ கணவரை பத்தி அங்க எதுவுமே போடல, பேர் எதுவுமே அங்க எழுதல. வந்து இந்த அம்மாவை பத்தி தான் அங்க என்ன பண்றாருன்னா அங்க மென்ஷன் பண்றாரு, லீதியாள்னு சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த லீதியாள் அந்த நாட்களிலே என்ன செய்யறாளா வந்து பிலிப்பு அந்த ஒரு ஊருக்கு இவங்க போறாங்களா வந்து. இந்த அம்மா ஊர் என்ன ஊரு? தியத்தீரால இருக்காங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா வேற ஊருக்கு, பக்கத்து ஊருக்கு போறாங்க. இவங்க வந்து எதுக்கு போறாங்கன்னு நமக்கு தெரியும். அவங்க வியாபாரம் பண்றவங்க, சரிங்களா? வந்து இந்த வியாபார நிமித்தமாய் போயிருக்கலாம் அந்த ஊருக்கு. இவங்க வந்து அப்படி போகும்போது என்ன நடக்குதாங்க வந்து அங்க ஓய்வு நாளிலே கடற்கரை என்ன பண்றாங்கன்னா வந்து வழக்கமாக என்ன செய்யறாரு வந்து பவுல் வந்து அங்கே பிரசங்கம் பண்றாரு. அல்லேலூயா. பவுல் அங்கே பிரசங்கம் பண்றாரு. இந்த பவுலை குறிச்சு நம்ம பைபிள்ல பார்க்கும் போது கூட நீங்க பாருங்க, அதுல கூட 9ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு அதுல பாருங்க. நீங்க பாத்தீங்கன்னா கூட இங்கே பாருங்க, பவுலுக்கு ஒரு சொப்பனம் வருது. இப்ப ஒரு கனவு வருது. உங்களுக்கு எல்லாம் கனவு வருதா வரலன்னு தெரியல எனக்கு வந்து. ஆனா பவுலுக்கு எங்க ஒரு கனவு வருது. அவர் தூங்குறாரு, ஒரு கனவு காண்டாரு. இப்ப வந்து எந்த கனவு காண்டாருன்னா வந்து அதை போட்டிருக்கு, அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்ததா வந்து. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு போன் பண்ணுவாங்க. எங்கெங்கண்டோ போன் வரும். பாஸ்டர் எங்களுக்கு உதவி செய்யுங்க பாஸ்டர், எங்க கணவர் ஹாஸ்பிட்டல் இருக்காருன்னுவாங்க. சில பாஸ்டருங்க போன் பண்ணுவாங்க, பாஸ்டர் எங்க விசுவாசிகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க பாஸ்டர்னுவாங்க வந்து. அது மாதிரி இங்க பவுல் வந்து தூங்கும் போது ஒரு கனவு காண்டாரு. என்ன கனவுனா, மக்கதோனியா நாட்டிலிருந்து ஒரு மனுஷன் வந்து சொல்றாரு பவுல் கிட்ட, நீங்க வந்து எங்க ஊருக்கு வந்து என்ன செய்யணும் வந்து நீங்க உதவி செய்யணும். என்ன செய்யணும் வந்து
உதவி செய்யும் என்று அவரை வேண்டிக் கொண்டாங்களா. பவுலுக்கிட்ட கேட்டாங்களா அவங்க, அது எப்படிங்க அப்படி வருமா கனவு, அப்படி வருமா நீங்க கேட்கறீங்க, வந்துச்சே கனவு. பவுல் கனவு காண்டாரே. அல்லேலூயா. நீங்க கனவு காணிப்பீங்க இல்லையா? அப்துல் கலாம் சொன்னாரு, என்ன சொன்னா தெரியுமா? கனவு காணுங்கள். அப்படியே என்ன கனவு காண்டாடி விடக்கூடாது, என்ன பண்ணணும், அந்த கனவு நிறைவேற்றணும். கனவு காண்றது முக்கியம் இல்லை, நிறைவேற்றணும் கனவு. இப்போ பவுல் கனவு காண்டாரு. அந்த மனுஷன் எங்களுக்கு என்ன செய்யற சொல்றாரு, எங்களுக்கு உதவி செய்யுங்க. வாங்கிட்டு போய் சொல்ல, உதவி செய்யுங்க என்றாரு. இது மாதிரி கூட நடக்குமா? நடக்குமா? நடக்காதா? சோர்ந்து போயிருந்து ஒரு அற்புதம் நடக்காதா? ஏங்கி போயிருந்து ஏக்கம் நடக்குமா? எப்போ நடக்கும்? எப்போ நடக்கும்? இன்னைக்கு மனுஷ வாழ்க்கையில கூட கல்யாணம் பண்ணாத வரைக்கும் அவன் நினைப்பானா, என் பையனுக்கு எப்போ கல்யாணம் ஆகும், என் பொண்ணுக்கு எப்போ கல்யாணம். ஒரு ஏக்கம் இருக்கும், அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் ஆயிடும். அதுக்கு ஒரு ஏக்கம் வரும், பிள்ளை பிறக்கலையே, இன்னும் பையனுக்கு எல்லாம் தப்பா நினைப்பாங்களே, பொண்ணுக்கு பிள்ளை. அது ஒரு ஏக்கம். மறுபடியும் ஒரு பிள்ளை ஆண்டு, அதுக்காக எங்க வாங்க பிள்ளை ஆண்டு கொடுப்பாரு. மறுபடியும் அவங்க வாழ்க்கையில நல்லா வீடு இல்லையே, என் பையனுக்கு என் பொண்ணுக்கு சொந்த வீடு இல்லையே. அது ஒரு ஏக்கம். அம்மா அப்பாவுக்கு எப்பவுமே ஒரு ஏக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கும் பிள்ளைகள் மேல. இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தரிசனம் பார்த்தாங்க இல்லையா? அதான் அந்த மாதிரி உதவி செய்வது என்பது அவங்க யாரும் எனக்கு தெரியாது. உதவி செஞ்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா போயிட்டாங்க. நான் ஏன் சொல்றேன்னா மனுஷன் கண்டிப்பா உதவி செய்ய மாட்டான். கடவுள் தான் மனுஷ ரூபத்திலே என்ன பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. கடவுளே வரமாட்டாரு, ஆண்டவரே கீழே வரமாட்டாரு. மனுஷ ரூபத்துலதான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எந்த ஒரு காரியமே தேவன் செஞ்சா நல்லா இருக்கும். ஆமென். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் சின்ன சபை இங்க இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, சின்ன சபை தான், ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாம் பெரிய மனசு உடையவாங்க. அதுதான் வேணும். பெரிய சபை இருக்கும், மனசு ரொம்ப சின்னதா இருக்கும். சின்ன சபையா இருந்தாலும் கூட மனசு எப்படி இருக்கணுமா, என்ன பிடிக்கணுமா, பார்த்து புளிய மரம் பார்த்தா பிடிக்கணுமா, ஏன்னா அதை ஸ்ட்ராங்கா நிக்குமா. அது மாதிரி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிதான் நம்ம ஆண்டு நம்மளை வச்சிருக்க. நம்ம எல்லாம் யார வஞ்சர மீனா இருக்கணும். ராமேன் சொல்லாமே, இந்த பூமியிலே எல்லாருக்கும் என்ன பிடிக்கும், வஞ்சர மீன் தான். மீன் பிடிக்கணும் பார்த்தா ஃபர்ஸ்ட் பார்ப்பான், அந்த மீன் தான் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டே இருப்பான், கொலை போடுவான். ஆனா வஞ்சரி மீனா காஸ்ட்லி. அது மாதிரி ஆண்டவர் கூட நம்ம இந்த பூமியில அநேகர் மத்தியிலே கூட நம்மளை உயர்த்தி வைக்கணும்.